நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். ஆய்வாளர்களின் கூற்றின்படி பிரபஞ்சம் படைக்கப்பட்ட பிறகு 4 அல்லது 5 கட்டங்களில் உயிரினங்கள் வாழத் தகுதியான நிலையை இந்த பூமியானது எட்டியுள்ளது. முதலில் வெளிவந்த நிலம் கண்களால் பார்க்க முடியாத அளவிலான தூசியினால் மூடப்பட்ட புகை மண்டலமாக காட்சி தந்தது. ஏதோ ஒரு வாயு முற்றிலும் நிரம்பி இருந்த நிலையில் இந்த நிலமோ உருகிய பாறைகளைக் கொண்டு வெளிச்சமற்ற இருட்டு நிலமாகவே இருந்துள்ளது. மெல்ல மெல்ல சிறிதளவு வெளிச்சத்தை காணும் வகையில் பூமி மீது படர்ந்திருந்த புழுதிப் படலம் கீழ் இறங்கி வர பல்லாயிரம் கோடி வருடங்கள் ஆக பூமியும் அனைத்து பக்கங்களிலும் விரிவடைய துவங்கியது. சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் எங்குமே திரவ வடிவிலான தண்ணீர் இருக்கவில்லை என்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். மிக அதிக அளவிலான வெப்பநிலையில் இருந்த பூமியில் பாறைகள் திரவ நிலையில் உருகி கிடந்தன. மிக அதிக அளவிலான வெப்பநிலையில் இருந்த பூமியில் தண்ணீர் வாயு வடிவில் மறைந்திருந்தது என்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். பூமியில் மறைந்து கிடந்த வாயு நீராவியாக வெளியேறத் துவங்கியவுடன் அது மெல்ல மெல்ல திரவ நிலையை அடைந்து கீழ்நோக்கி தண்ணீராக விழத் துவங்கின. கோடான கோடி ஆண்டுகளாக இப்படியாக பூமியின் உள்ளிருந்து வெளியேறிய வாயு நீராவியாகி மீண்டும் மீண்டும் பூமியின் மேற்பரப்பில் மழையாக பெய்த வண்ணம் இருந்துள்ளது. பூமியின் மேற்பரப்பில் இருந்த பெரும் பள்ளங்களுக்குள் தண்ணீர் நிறைய துவங்க அதுவே கால ஓட்டத்தில் பெரும் கடலாக உருவாயிற்று. இப்படியான பல்வேறு செயல்களுக்கு அதிபதிகளாக இருந்த தெய்வங்கள் பரபிரம்மனால் வெளிப்படுத்தப்பட்டு கண்களுக்கு புலப்படா வண்ணம் இருந்தார்கள். அவர்களில் சூரிய பகவான், சந்திர பகவான் மற்றும் இடி, மின்னல், மழை, ஆகாயம், சீதோஷ்ணம் போன்ற அனைத்திற்கும் அதிபதியான தேவேந்திரனும் வாயு பகவானும் அடங்குவார்கள். பூமியை மானிடர்கள் வாழும் நிலமாக்க பரபிரம்மன் ஏற்பாடு செய்த அனைத்து நிகழ்வுகளையும் தம்மை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் பின்னணியில் இருந்தவாறு அந்த தெய்வங்கள் செய்தார்கள். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.